ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1864வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தின் 3ஆம் திருமொழி, ராமாவதாரத்திலே ஈடுபட்டு குளமணி தூர கூத்தினை ஆடுவதாக அரக்கர் ஆடுவதாக சொன்ன 3ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். குவளை வண்ணன் காண ஆடீர் என்று சொன்ன குவளை வண்ணர் வந்து காண ராமபிரான் குவளை கருப்பான நிறத்தவன், அப்படி குவளை பூ போன்ற வண்ணமுடையவன் வந்து காண ஆடீர் என்று சொன்ன உபதேசத்தை கேட்டு அரக்கர் எல்லோரும் கூத்தாடுவதற்கு கூடினார்கள். அரக்கர் கூட்டத்தை தவறாக எண்ணிக்கொண்டு குரக்கு வீரர்கள் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க முற்பட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அரக்கர்கள் இருக்கிறார்கள். மற்ற அரக்கர்களை அழைக்க அவர்களும் வந்து கூட்டம் கூடினார்கள். கூட்டம் கூடினவுடனே எல்லாம் கூட்டம் சேர்ந்து தகராறு செய்ய போகிறார்கள் என்று எண்ணி குரக்கு படைகள் வீரர்கள், வானர வீரர்கள் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க முற்பட்டார்கள். அது கண்ட அரக்கர்கள் அவர்களை பார்த்து, முதல் நாள் போரிலே எம்பெருமான் ராமபிரான் ராவணனை வென்று இன்று போய் நாளை வாய் என்று சொல்லிய போதே இவரே நமக்கு காப்பாளர் என்று முடிவு செய்தோம். ராவணன் பட்ட பின்பு நாங்கள் இங்கே கூடியிருப்பது கூத்துக்காகவே, எங்களை துன்பப்படுத்தாதீர்கள் என்று இந்த பாடலில் சொல்லி கூத்தாடுகின்றனர். ஏடு ஒத்து ஏந்தும் நீள் இலை வேல் எங்கள் ராவணனார். ஏடு ஒத்து ஏந்தும் நீள் இலை வேல் எங்கள் ராவணனார் ஓடிப்போனார். நாங்கள் எய்த்தோம் உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேல்மின். சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேல்மின். கூடி ஆடுகின்றோம் குளமணி தூரமே. கூடி ஆடுகின்றோம் குளமணி தூரமே. ஏடு என்றால் பனையோலை, ஏடு என்று சொல்வார்களவா, ஏட்டில் எழுதி வைத்தல், அது பனையோலை. ஏடு ஒத்து ஏந்தும் நீள் இலை வேல் எங்கள் ராவணனார். ஏடு போல நீண்டிருக்கக்கூடிய வேல், அந்த வேலினுடைய இலைப்பகுதி மேற்பகுதி அப்படி இருக்கிறது. அதை ஏந்தக்கூடிய எங்கள் ராவணனார். ஏடு ஒத்து நீள் இலை வேல் ஏந்தும் எங்கள் ராவணனார் ஓடிப்போனார். ஒரு நாள் போரிலே ஓடிப்போனார். விளக்கத்தை பின்னர் பார்ப்போம். நாங்கள் எய்த்தோம் உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேல்மின். கூடி ஆடுகின்றோம் குளமணி தூரமே. புறமுதுகு காட்டி ஓடிப்போனான் ராவணன். அப்படி இருக்க நாங்கள் ராமபிரானின் ஆணையை தலையிலே சூடி போந்தோம். அதனாலே எங்களை தொடராதீர்கள், எங்களுக்கு துன்பம் கொடுக்காதீர்கள் என்று பாடி ஆடுகிறார்கள் இந்த அரக்கர்கள். ஏடு ஒத்து ஏந்தும் நீளிலை வேல் எங்கள் ராவணனார் ஓடிப்போனார். நாங்கள் எய்த்தோம் உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேல்மின். கூடி ஆடுகின்றோம் குளமணி தூரமே. இந்த பாசுரத்துக்கான பதவுரை: ஏடு ஒத்து நீள் இலை வேல் ஏந்தும். பனையோலை விரித்தது போல அகன்றும் நீண்டும் இருக்கின்ற இலையுடைய வேலை கையிலே ஏந்திய எங்கள் ராவணனார் ஓடிப்போனார். அப்படி வேலை ஏந்திய எங்கள் தலைவனான ராவணன் புறமுதுகிட்டு ஓடிப்போனார். நாங்கள் எய்த்தோம், நாங்களோ முடல் மெலிந்து விட்டோம். உய்வதோர் காரணத்தால், உயிர் பிழைத்து வாழ வேண்டும் என்கின்ற காரணத்தால் உங்கள் கோமான் ஆணை, உங்கள் தலைவனாகிய எம்பெருமானுடைய ராமபிரானுடைய கட்டளையை சூடிப்போந்தோம், தலைமையிலே தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறோம். தொடரேன்மின், எங்களை துன்புறுத்துவதற்காக தொடர்ந்து வராதீர்கள். கூடி நாங்கள் குழுக்களாக கூடி குளமணி தூரம் ஆடுகின்றோம். குளமணி தூரம் என்ற தோற்றோர் ஆடும் கூத்தினை, ராமபிரான் வெற்றியை கூறி எங்கள் தோல்வியை சொல்லி குளமணி தூரம் என்ற கூத்தினை குன்றுகள் போல ஆடுகின்றோம்.
பாருங்கள் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். பனையோலை விரித்தது போல் அகன்றதாயும் நீண்டதாயும் இருக்கின்ற இலையுடைய வேல் படையை கையிலே ஏந்திய எங்கள் பிரபுவான ராவணன் புறமுதுகு காட்டி ஓடிப்போனார். நாங்களோ இளைத்தோம், உடல் மெலிந்து விட்டோம். இனி உயிர் பிழைத்து வாழ வேண்டும் என்றால், இனி உயிர் பிழைத்து வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் உங்களுடைய தலைவரான பெருமாளுடைய கட்டளையை தலையாலே தாங்கி செய்து முடிக்க வல்லோமாக வந்திருக்கின்றோம். எங்களை துன்புறுத்துவதற்கு தொடர்ந்து வர வேண்டாம். நாங்கள் கூட்டம் கூட்டமாக திரள் திரளாக குழுக்களாக கூடி குளமணி தூற்றோம். குளமணி தூரம் என்ற தோற்றோர் ஆடும் கூத்தினை ஆடுகின்றோம் பாருங்கள் என்கிறார்கள். இந்த திருமொழியின் 2வது பாட்டிலே, அதாவது 10 3 திருமொழியின் 2வது பாட்டிலே, நம்பி அனுமா சுக்கிரீவா அங்கதனே நளனே என்றுள்ள விழிகள் இந்த பாட்டிலும் அனுசந்திக்க உரியன. அவற்றையும் சேர்த்து இதில் சொல்லலாம். அனுமனையும் சுக்ரீவனையும் அங்கதனையும் நளனையும் அழைத்து சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். வானர முதலிகளே, நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே, கையிலே படைபிடித்து பெருமதிப்பனாயிருந்த எங்கள் பிரபு ராவணன் தன் ஆயுதங்கள் எல்லாம் அறுப்புண்டு முதுகு காட்டி ஓடிப்போனான், புறமுதுகிட்டு ஓடிப்போனான். ராமனும் அப்பொழுது அவனுக்கு கருணை காட்டி இன்று போய் நாளை வா என்று சொன்னான். நாங்களோ இவர்களையா கொல்வது என்று நீங்கள் கூட இறங்கும்படியாக இழைத்தொழிந்து விட்டோம். அது மட்டுமல்ல, உங்கள் தலைவரான ராமபிரான் காலாலே இட்டதை தலையாலே தாங்கி செய்து முடிக்க வல்லோமாக சொன்னபடி கேட்டு நடப்பவராக வந்து நிற்கின்றோம். எனவே தயவு செய்து எங்களை நீங்கள் கொல்வதாகவோ துன்புறுத்துவதற்காகவோ பின்தொடர்ந்து வர வேண்டாம். நாங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறோம் என்பதனை கண்டு சண்டை சரிய நிற்கிறார்கள், போர் புரிய நிற்கிறார்கள் இவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். குளமணி தூர கூத்தினை ஆடுவதற்காகவே நாங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றோம் காண்மின் என்கிறார்கள். எங்கள் ராவணனார் ஓடிப்போனார், வீட்டுக்கு ஓடிச் சென்றான் என்று பொருள் அல்ல. இந்த உலகத்தை விட்டு யமலோகத்துக்கு ஓடிப்போனான் என்றும் பொருள் செய்து கொள்ளலாம். அல்லது புறமுதுகிட்டு ஓடிப்போனான் என்றும் பொருள் செய்து கொள்ளலாம். அல்லது இந்த இடத்தில் உயிரோடு இருந்தும் இல்லை என்று சொல்லும்படியாகவே ஆகிவிட்டான் என்றாவது பொருள் கொள்ள வேண்டும். எங்கள் ராவணனார் ஓடிப்போனார், உய்வதோர் காரணத்தால் நடுநிலை தீபகமாகி முன்னும் பின்னும் கூட்ட வேண்டும். உய்வதோர் காரணத்தால் நாங்கள் எய்த்தோம், உய்வதோர் காரணத்தால் நாங்கள் எய்த்தோம், உய்வதோர் காரணத்தால் உங்கள் கோமான் ஆணை சூடி போந்தோம் என்பதாகவும் கூட்டி பொருள்களவும். ரெண்டுக்குமே அது உய்வதோர் காரணத்தால் என்பது வரும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னரோட பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். ஏடு ஒத்து ஏந்தும் நீள் இலை வேல் எங்கள் ராவணனார் ஓடிப்போனார். அகலத்தை உடையதாய் நீண்ட வடிவமாக அமைந்த வேலை கையிலே ஏந்தி அதனால் வந்த மதிப்பினை உடைய ராவணனார் அவருடைய படைக்கலன்கள் அறுத்து நீக்கப்பெற்று புறமுதுகு காட்டி ஓடிப்போனார். ராவணனார் ஓடிப்போனார். நாங்கள் எய்த்தோம், நாங்கள் குரக்கினங்களாகி நீங்கள் எங்களை கொல்ல முடியாதபடி போரிடும் ஆற்றல் இல்லாமல் உடலும் மனமும் இழைத்தோம். உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை. நாங்கள் உயிர் பிழைத்து வாழ்வதற்காக கச்சானு ஜானாமி, நீ போகலாம் என்று ராவணனை இன்று போய் நாளை வா என்று அவர் உயிர் பிழைத்து திரும்பி போக விடுத்தவருடைய அனுமதித்தவருடைய ஆணையை, ராமபிரானுடைய ஆணையை தலைமேல் கொண்டு வந்துள்ளோம். உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை. தொடரேல் மின், ஓடுபவரை தொடர்ந்து சென்று நலிதல் வேண்டுமோ, அதனால் எங்களை தொடராதீர்கள், எங்களுக்கு துன்பம் கொடுக்காதீர்கள். கூடி கூடி ஆடுகின்றோம் குளமணி தூரமே. எங்களை கூட்டம் கூட்டமாக காண்பது கூட்டமாக திரண்டு உங்களோடு போரிடுவதற்கு அல்ல. அவ்வாறு நினைத்தல் வேண்டாம். நாங்கள் தோற்றோர் ஆடும் குளமணி தூர கூத்தினை ஆடவே திரள் திரளாக கூடியிருக்கிறோம் என்கின்றனர் அரக்கர்கள். இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு
பாசுரத்தினை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். ஏடு ஒத்து ஏந்தும் நீளிலை வேல் எங்கள் ராவணனார் ஓடிப்போனார், நாங்கள் எய்த்தோம் உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேல்மின் கூடிக்கூடி ஆடுகின்றோம் குளமணி தூரமே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். இந்த திருமொழியினுடைய பலச்சுருதி என்று சொல்லப்படக்கூடிய நிறைவு பாசுரத்தின் அனுபவத்தோடு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.